என்ன கொடுமை சரவணன் சார் இது, இப்படியெல்லாமா மக்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு. இது ஒரிஜினல் பெப்பருங்க. நம்ம தோட்டத்துக்காரங்க கிட்ட டஸ்டோட வாங்கியிருந்தோம். ஏன்னா அவங்க அப்படியே பறிச்சு வெயில காய வச்சு நமக்கு தரங்காட்டி இதுல சைஸ் வேரியேஷன் இருக்கும். பெருசு சின்னது குப்பன் எல்லாமே சேர்ந்து தாங்க வரும். இதுல இருந்து நம்ம தரம் பிரிச்சு தான் சைஸ் பெருசு சின்னதுன்னு மாத்துவோம். இந்த பெப்பர் நான் கடையில கொண்டு போய் கொடுக்கும் போதுல எனக்கு இந்த மாதிரி வேணாம், டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. தயவு செஞ்சு மக்களே தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வர பார்க்க பளபளப்பா இருக்க எல்லாமே நமக்கு ஏமாத்தி தான் கொடுக்குறாங்கங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது பாம் ஆயிலா தேங்காயான்னு கூட நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வாங்கணும், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பெப்பரில் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்க, அதில் வீட்லேயே சின்ன சின்ன டெஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அண்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கும் போதுலையும் பின்னாடி ஃபுட் சேஃப்டி நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. அது பெப்பராக இருந்தாலும் சரி, பெப்பர் பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து நல்ல ஃபுட்டை சாப்பிடணும், எதிர்காலம் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் இதை ஒரு சின்ன மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாமல் தயவு செய்து நல்லதை பார்த்து வாங்குங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.